Hey guys, welcome back to our channel. Today இந்த ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தான் வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடைகளில் செய்கிற டேஸ்ட்டில் அதே மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டமாக. கொஞ்சமாக கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 4 முட்டை, அப்புறம் பெப்பர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு முட்டையை பொரிச்சு எடுக்க போகிறேங்க. நான் 4 முட்டை எடுத்து வச்சுருந்தேன். 4 முட்டையும் இப்போ உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம முட்டை பொரிப்போம்ல அந்த மாதிரி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போ இன்னொரு பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக வெட்டுங்க. அப்போ தான் கடைகளில் விற்கிற ஸ்டைல்லையே வரும். இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் வர்ற அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலன்னா நீங்கள் பூண்டு கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கேபேஜ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கேபேஜ் சீக்கிரத்தில் வதங்காதுங்க, கொஞ்சம் லேட்டாக தான் வதங்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே எல்லா வெஜிடபிள்ஸையும் வதக்கி எடுக்கணுங்க நம்ம. இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணுங்க. அப்போ தான் கடைகளில் இருக்கிற மாதிரியே ஸ்டைலில் வரும். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நான் பாஸ்மதி அரிசியை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். உதிரியாக இருக்கிற மாதிரி லைட்டாக ஆயில் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. இப்போ நல்லா காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ ரைஸை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். நான் 4 பேருக்கு சேர்ந்து செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேங்க. ரைஸ் போட்டு வச்சுருக்கேன். ஃபைனலாக கிண்டினதுக்கப்புறமா லைட்டாக மேலே பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த முட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட போகிறோங்க. கீழேருந்து மேலேருந்து கீழே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா இடத்துலையும் முட்டையும் நல்லா சேரும், பெப்பரும் நல்லா சேரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ரைஸ் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருந்தேன், அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ உதிரியாக அழகாக வந்திருக்குன்னு. கடைகளில் விற்கிற டெக்ஸ்சர்லேயே பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய்.